Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Sorry, So sir. happy to see you all. 2 minutes late, right? I'm so sorry, sir. எதுக்கு? நீங்க பாவம் 3-4 minutes wait பண்ண வச்சிட்டேன். I'm sorry. Not at all. It's a pleasure to hear the Gurudev's voice. Gurudev's voice எங்க கேட்டது அது தேன் வந்து பாயுது காதின் போல. It will be, honestly, I'm very honest. It will be electrifying my each and every cell. Gurudev's voice anywhere and everywhere. When these ears go, my inner awareness and consciousness will get thrilled. அது வந்து ஒரு காதலன் காதலி பாவம். எப்படி கண்ணனுக்காக கண்ணம்மா என் காதலி என்று பாரதியார் உருகினாரோ அதே போல என் குருதேவருக்கு நான் உருகுகிறேன். அவர் என் காதலன், அவர் என் தந்தை, என் தாய், அனைத்தும். அவர் குரலை கேட்கறதுக்கு எனக்குள்ள த்ரில்லிங். அதுக்கு I should thank Arun. I could hear the voice of Gurudev. How are you all? எப்படி இருக்கீங்க? Thumbs up. Good. Everybody is radiating with energy. Fine. So happy to see you all with a radiant faces. In fact, I am receiving energy from you all. I am blessed. Good. Now for the knowledge part of it. வரல. ஒரு சமயம் ஔவையார் பிராட்டி விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. விநாயகர் அகவல் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. If you want, you can go to my YouTube channel and see. விநாயகர் அகவல் வந்து அஷ்டாங்க யோகத்தை தமிழில மிக அழகாக சொல்லியவர் ஔவையார். ஔவை பிராட்டி ஒரு சித்தர். எப்படி காரைக்கால் அம்மையார் சித்தராக விளங்கினாரோ அது போல திருவாலங்காடு, இங்க இருக்கிற சென்னை பகுதியில் எல்லாருமே திருவாலங்காடு போயிட்டு வாங்க. ரத்ன சபை, அங்கதான் காரைக்கால் அம்மையாருடைய ஜீவசமாதி இருக்கு. இன்னைக்கு you can feel the vibrations there. எத்தனை இடம் இருக்கு நம்ம சென்னையில. பட்னத்தார் பக்கத்துலயே இருக்க திருவொற்றியூர்ல, பார்த்துட்டு வாங்க. ஓகே, அப்படி ஔவை பிராட்டி விநாயக பெருமானுக்கு தினசரி பூஜை மாதிரி பண்றாங்க. முதல்ல ஜலத்துல அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் மெல்ல சந்திரனை கழிச்சு கொஞ்சம். அப்போ ஆகாய வீதியில் சுந்தரர் பெருமான் யானை மீதும் அவர் நண்பர் சேரமான் பெருமாள் குதிரை மீதும் கைலாயம் நோக்கி போய் கொண்டிருக்கிறாள். கைலாய பதவி கிடைச்சிடுது. அப்போ இந்த அம்மாவுக்கு சுருக்குங்க, என்னடா இளமையை துறந்து ஞானத்தையே பேசிக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா, நமக்கு இந்த கைலாய பதவி கிடைக்காதா? அப்பர் பெருமான் போய் சேர்ந்தாரு, எத்தனையோ பேரு. இப்போ சுந்தரர் மூர்த்தி நாயனாரும் போறாரு, பின்னாடியே சேரமான் பெருமாளும் போறாரு. நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையாங்கிறப்ப பிள்ளையார் வந்து பாக்குறாரு. எப்படி என்ன உனக்கு அவசரம்? நீ அவசரமா பூஜை பண்ணதை விட பூஜை பண்ணாத, ஸ்டாப் அப்படிங்கிறார். அவையவரடி ஷாக் ஆயிடு. நம்ம சொல்லுவோமோ இல்லையா, அவசரமா கிரியா பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணி நிம்மதியா பண்ணு, ரசிச்சு ருசிச்சு பண்ணணும். அவை பிராட்டி கேட்கிறாங்க, விநாயகர் பெருமானே, காலமெல்லாம் புகழ் பாடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் கொடுத்த ஞான நல்முத்துக்களை இந்த உலகுக்கு வழங்கி கொண்டிருந்தேன். எனக்கு அந்த கைலாய பதவி இல்லையா? யார் சொன்னது? ஒழுங்கு மரியாதையா நிதானமா பூஜையை பண்ணு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவை பிராட்டி சரி. இதுதான் சுந்தரமூர்த்தி நாயனருக்கு கொங்கு நாட்டு அரசன் சேரமான் பெருமாள் மிக நெருங்கிய நண்பர். எப்ப சுந்தரமூர்த்தி நாயனர் இருப்பதால அவங்க அரசவையில் தான் இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் சிவபக்தனாக இருக்கிறேன்னு எனக்கு அந்த கைலாய பதவி கிடைக்காது. ஏன் கிடைக்காது? எப்பொழுது நான் செல்கிறேனோ என்னை தொடர்ந்து வா அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனர் வாக்கு கொடுப்பார். அதை வந்து அருணகிரிநாதர் பெருமாள் ஒருமுறை கொங்கு நாட்டுக்கு போயிருந்தப்ப சேரமான் பெருமாள் கேட்பார், இது போல சுந்தரமூர்த்தி நாயனருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, நீங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு பாட்டினை பாடக்கூடாதா அப்படின்பா. அதுலதான் நீங்க கேட்டிருப்பீங்க, நாதவிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூப நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி. அந்த திருப்புகள்ல ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடு முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாக்கையில்
அந்த திருப்புகள்ல அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை. ஆரூரர் திருவாரூரர் என்பது சுந்தரமூர்த்தி நாயனாரின் இன்னொரு பெயர். ஆரூரர் தோழமை அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நண்பராக விளங்கிய சேதல் கொண்டு அவரோட முன்னாளினில் அவருடைய அருளால் அவரோட சேர்ந்து ஆடல் வெம்பரி மீதேறி, பரி என்றால் குதிரை, வேகமாக செல்லக்கூடிய குதிரை மீது ஏறி சுந்தரமூர்த்தி நாயனாரை தொடர்ந்து சேரமான் பெருமாளும் கைலாயம் அடைந்தால் அந்த திருப்புகள்ல 2 பேர் பெரிய சாத்துப்பார் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்றைக்கும் அவருடைய 2 பேரும் காலம் கடந்தும் இன்றும் விளங்குகிறது, இரவா புகழ் பெற்று விளங்குகிறது. அப்படி வருது. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் யானை மீது போறாங்க, இவர் குதிரை மீது போயிடுறார். சீக்கிரம் போனா கைலாய கதவுகள் மூடி இருக்கிறார், காத்திருக்கிறார் சேரமான் பெருமாள். ஐயா சிவபெருமானே, சுந்தரர் பெருமான் மூலம் கைலாய திருப்பதி வாய்க்க பெற்றது, இவ்வளவு விரைவாக வந்திருந்தும் தங்கள் தரிசனத்தை காண முடியவில்லையே அப்படிங்கிறப்ப நீ பாடுன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அப்பதான் ஆதி அந்த உலா, ஆதி அந்த உலா, முதலும் முடிவும், என்னுடைய தோற்றமும் நீதான், என்னுடைய முடிவும் நீதான். ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி என்றால் முதல், பகவன் என்றால் முடிவு, அளவற்றது, எல்லையற்றது. அப்படி ஆதி அந்த உலா என்ற பாடலை சேரமான் பெருமாள் பாடும் பொழுது சேரமான் பெருமாளுக்கு முதலில் அந்த அரசனுக்கு கதவு முதலில் திறக்கிறது. இது நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை. அப்படி பாடுறச்சு கடை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்காரு குதிரையில். இந்த அம்மா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க, விநாயகர் பெருமான் தீபாரதம் எல்லாம் எடுத்துட்டாங்க. விநாயகர் பெருமான் பாக்குறாங்க, இப்ப என்ன உனக்கு கைலாயம் தானே போகணும் அப்படிங்கிற. ஆமா வயசாகி போச்சு, என்னால் நடக்க முடியாது அவள் தூரம்லாம், இதுக்கு போய் நீ வருத்தப்படுறதுட்டு தன்னுடைய துதிக்கையில எடுத்து முதல்ல கைலாயத்துல வச்சிருக்க. சேரமான் பெருமாள் சுந்தரமுத்தை என்ன வந்துட்டே இருக்காங்க. இந்த அம்மா முன்னாடி போய் நிக்கிறாங்க, கைலாய பதவி கிடைச்சிடுது. பிள்ளையார் இப்ப சந்தோஷமா உனக்கு அப்படின்ட்டு மூலாதார கணபதி, கணங்களுக்கெல்லாம் தலைவர். அப்போ அந்த அம்மாவுக்கு பிடிபடாத சந்தோஷம், இதை விட வேற என்ன வேண்டும் அப்படின்ட்டு இருக்கச்சு இவங்க 2 பேரும் வர்றாங்க. அவை பிராட்டி, எப்படி எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க நீங்க அப்படின்ட்டு அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பொழுது இந்த அழகான பாடல்கள் தெரியுது. அவை பிராட்டி ஒரு பாடல் பாடுவாங்க, அதுதான் இன்றைய நாளை செஷன். மதுரமொழி நல்வுமையாள் சிறுவன் மலரடியை முதிரை நினைய வல்லார்க்கு அரிதோ, முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும், அதன் பின் வரும் குதிரையும் காதம், கிழவியும் காதம் குலமன்னனே. அந்த பாடல் பாடுவாங்க. நீ யானை மீது வர்ற, காத தூரம்னா ரொம்ப தூரம், காத தூரம். நீ குதிரையில வர்ற, காத தூரம். உனக்கு என்ன தூரமோ அதே தூரம் தான் எனக்கு. பாத்தியா, உனக்கு முன்னாடி வந்துட்டேன், எப்படி வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, மதுரமொழி நல்வுமையாள் சிறுவன் மலரடியை முதிரை நினைய வல்லார்க்கு அரிதோ. மதுரமொழி நல் உமையாள், தேனினும் இனிய குரலை, வார்த்தைகளை, வாத்சல்ய பாவத்தை, குழந்தைகளாக நம்மை ஈன்றெடுத்த அன்னையின் உமையாள், அவள் பெற்றெடுத்த சிறுவன் கணபதி, அவர் மலரடியை முதிர என்றால் விடைவிடாமல், மனதார உண்மையாக நினைய வல்லார்க்கு, அவர் மேல தியானம் பண்ணவருக்கு அரிதோ. இந்த கைலாயம் வர்றது அரிதே கிடையாது. நான் கிழவியாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன், உங்களுக்கு அதே தோணும், எனக்கும் அதே தோணும். இது என்ன காரணம்னா அந்த கணபதி தான். முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும், இடி இடிக்கக்கூடிய முழவாசை போல பிளிரி கொண்டு வரக்கூடிய யானையின் மீது வருகிறாய் சுந்தரமூர்த்தி நீ. இவர் எப்படி குதிரை, அதன் பின் வரும் குதிரை, குதிரையில வர்ற சேரமான் பெருமாள். காதம், உங்களுக்கும் அதே தூரம் தான். கிழவி காதம், எனக்கும் அதே தூரம் தான். இது எப்படி ஏற்பட்டது நீங்க ஆச்சரியப்படுறது ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் ஆதிமூல கணபதிகை, ஆதார கணபதிகை, மூலாதார கணபதிகை, சர்வ வல்லப கணபதியை நினைத்து வணங்குபவர்களுக்கு எதுவுமே அசாத்தியம் கிடையாது. விக்ன விநாயக என்று எத்தனை தடைகளையும் உடைத்திருந்து நம்மை வழி நடத்துபவர் தான் மூலாதார கணபதி. அதனால்தான் முதல்ல அவருக்கு தான் முதல் மரியாதை. திரிபுரம் எரிக்கக்கூடிய சிவபெருமான் அவசரமா போய் அந்த திரிபுர ராட்சசர்களை அழித்து வந்துடுறார்.
அப்ப வழியில நிக்கிறார் கணபதி. என்னையா எனக்கு முதல் மரியாதை கொடுக்காம போயிட்ட நீ? எனர்ஜிஸ் ஆர் டிஃபரெண்ட். அங்க அப்பா அம்மா பையன் எல்லாம் கிடையாது. சொல்லி அப்ப சிவபெருமான் சொல்ற, நான் என்னத்தை பண்ண சொல்ற கணபதி? அவசர அவசரமா போன்றது. அந்த திரிபுரம் வந்து அந்த 3 உலகங்களும் கம் இன் அன் அலைன்மெண்ட். அதெல்லாம் பெரிய படிக்கணும் நீங்க சிவபுராணம். அப்படி வந்தது, அதனால தான் அழிச்சிட்டு வந்தேன் நானு. எனக்கு தெரியாது. அச்சது பொடி செய்த அதிதீரா. அப்போ ஒரே அம்புல சிவபெருமானுடைய தேரைய படிச்சு போட்டுடுவார் கணபதி. அதனால்தான் யாருக்கும் எந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஒவ்வொருத்தர் சொல்றது என்ன இருக்குன்னு கேட்கணும். இதெல்லாம் நமக்கு உதாரணம். சிவபெருமான் சர்வ வல்லமைப்படுது, காதா காலன் அவர். இருந்தாலும் கணபதிக்குரிய மரியாதையை கொடுக்காது. அவர் தேரோட உடைந்தது. அருண் இருக்கா, அப்படி ஸ்ரீயா இருக்கு. ஸ்ரீயா சின்ன குழந்தைன்ட்டு அவ பேசுற சொல்ல ஏதோ அர்த்தம் இருக்கும். அது என்னன்ட்டு காது கொடுத்து கேட்கணும். அந்த குழந்தை என்ன சொல்ல வர்றா, அவ பேச்சுல என்ன அர்த்தம் இருக்கு. அப்பதான் என்னுடைய அங்க பணிவும் முக்கியம். அன்புங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த பணிவும் முக்கியம். அந்த பணிவை தான் இதெல்லாம் நமக்கு காட்டுறது. அதனால பூஜை பண்றத ஒழுங்கு மரியாதை முழுமையா பண்ணிட்டு கணபதி சேரமான் பெருமாளுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி முன்னாடி கைலாயத்தை சேர்த்துட்டாரு. அவை பிராட்டி அற்புதமான ஒரு பாடல் ஷேர் பண்ணி நினைச்சு. அந்த அழகா சேரமான் பெருமாள் கேட்ட உடனே ஒரே ஆச்சரியம். நான் யானை மேல வர்றேன், இவர் குதிரை மேல வர்றாரு. இந்த அம்மா எப்படி நடந்து வந்தாங்க? அதுவும் கிழவி, உடம்புல சக்தியே கிடையாது. எப்படிப்பா வந்தீங்க நீங்க அப்படின்னு கேக்குறச்சே, மதுரமொழி நல்வமையாள் சிறுவன் மலரடியை முதிரை நினைய வந்தார்க்கு அரிதோ. கணபதி பூஜை பண்ண எனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு அரிதோன்னா கஷ்டமா? இது பெரிய விஷயமா? முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும், அதன் பின் வரும் குதிரையும் காதம், கிழவியும் காதம் குல மன்னனே. மன்னனே, இதுல ஆச்சரியப்படுத்த ஒண்ணுமே இல்லை. That is very, very true even to this day. The living masters are Shirdi Baba. Shirdi Baba Manasoni and our Gurudev and Mohanji, Sri M. There are masters ever and ever and ever present to guide us. நமக்கு தான் கண்ணு தெரியல, நமக்கு தான் காது கேட்கல. அம்மா கிட்ட போய் கேட்கிற உரிமையோடு கேளுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கேன். பாபா கிட்ட உரிமையோடு கேளுங்க. நீ கொடுத்துட்டு உசுர எனக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டேன், நான் நல்லதானே பண்றேன், நல்லதானே நினைக்கிறேன், நல்லதானே பேசுறேன். அப்ப நீ காப்பாத்த வேறங்க போய் கேட்கறது? நீ காப்பாத்தி தான் ஆகணும். வழிகாட்டு. இல்லாட்டி என்ன வரக்கூடிய வேதனையை எதிர்கொள்ள எனக்கு தைரியத்தை கொடு, சக்தியை கொடு. கிடைக்குதுங்க, கிடைக்குது. அந்தந்த நேரத்துக்கு சரியான மக்கள் வர்றாங்க, சரியான கைடன்ஸ் கிடைக்கிறது, நம் துன்பம் தீர்றது, நமக்குள்ள மறுபடியும் அமைதியும் ஆனந்தம் நிலைக்கிறது. வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஷிரடி பாபா இன்றைக்கும் he is working through so many people as master, living master. Mahavatar Babaji, he is living master, still is there. Paramahamsa Yogananda, he is still there. All these masters are there to guide us, show the path. You are not this body, you are somebody great. You are not an atom. The energy that is contained in the atom can find an expression only through the atomic fission or atomic fusion. Atomic fission andadhu sakti theriyum. Adu pola you are containing so many atoms, millions of atoms in your body. Then your energy is limitless. We do not know how to tap it. That's the only thing. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அதனால சுதர்ஷன கிரியெல்லாம் கிடைத்தற்கரியது. I challenge, I vouchsafe. சுதர்ஷன கிரியா ஒருத்தர் இனிஷியேட் ஆயிட்டாருன்னா, whether you like it or not, you are taken care. Guruji's cover promise to reach you to the goal is your goal, is my goal. I am a garbage collector. யாருங்க சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க நான் குப்பைக்காரன், நான் குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாத, எல்லா குப்பையும் அந்த எக்கிட்ட போட்டு நான் பாத்துக்கிறேங்க? கேனி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நீ கூட குப்பையெல்லாம் கூட நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்ட்டு ஏதோ ஒன்று தடுக்கும். ஈகோ ஈகோ ஈகோ. நான் இன்ஜினியர், நான் டாக்டர், ஐ எம் சோ அண்ட் சோ. குருஜி அவன் நமக்குள்ள இருக்கார். he is containing everything and being contained in everything. எல்லாவற்றையும் தனக்குள் வைத்து எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடியதுதான் கடவுள். எல்லைகளை கடைந்தவர், எல்லோருக்குள்ளும் இருப்போம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்வந்தல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்வந்தல். திருமலர் திருமந்திரம் அற்புதமான திருமந்திரம். அது போல
கூடவே நம்ம கூட இருக்காங்க. அந்த எனர்ஜி இருக்கு. யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட், திஸ் பாடி இஸ் an instrument. இது ஒரு கோவில். இந்த கோவில்ல தான் அந்த அற்புதமான இறைமையின் இருக்கு. அந்த இறைமையை உணர்ந்து நான் எல்லைகள் அற்றவன் என்ற அந்த நிலையை அடைய மனித உடல் மிக மிக தேவை. மனித உடலின் நரம்பு மண்டலம் தான் அதை உணரக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. மற்ற எல்லா பிறவிகளிலுமே தேர் ஆர் இன்ஸ்டிங்க்ட் மோட்டிவேட்டட், இன்ஸ்டிங்க்ட் ஆக்டிவேட்டட். பசி, தூக்கம், இனப்பெருக்கம், வாழும் என்ற வேட்கை, இதனால் தான். இதற்கு மேல நான் யார், 50 வருஷம் முன்னாடி எங்க இருந்தேன், 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறேன், இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். வந்தா தான் நமக்குள்ள எப்பேற்பட்ட ஜுவல், எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மணி இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இதுக்கு நிறைய பேசிட்டே போலாம். இந்த அற்புதமான அந்த ஔவையார் பிராட்டி வயசாகி போச்சு, கணபதி பெருமானே உன்னையே வணங்கிட்டு இருக்காரு, போய் எதுக்கு கவலைப்படுற நீ, டோன்ட் வரி. குருஜி சொல்றனோ, awake awake my dear son, I am here, what do you fear, I am here, wake up. அது கேட்டுக்கல அருண், இல்ல அருண் ரொம்ப குருஜி ஆத்தென்டிக்கா சொல்வார், wake up dear, wake up அப்படின்னு. I am here, we are under the under beautiful protection of our Guruji. Just call him, you get the way. யார் மூலமாவே எங்கேயோ, இது என்னுடைய அனுபவம், நிறைய அனுபவம் பண்றேன். சில பேர் கேள்வி கேட்க பதில் தெரியாது எனக்கு. அப்ப குருஜின்னு சொன்னோம்னா எங்கேயோ இந்த நியூரான் ஆக்டிவிட்டி போய் வேலை பண்ணி, நான் எனக்கு தெரிய முக்கியம் கிடையாது, என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா அவருக்கு புரியணும், அவருக்கு திருப்தி வரணும். ஜி இந்த மாதிரி இருக்கு எப்படி ஜின்றப்ப நான் எனக்கு ஞானம் இருக்க பிரயோஜனம் கிடையாது, அவருக்கு புரியணும், அவருக்கு விடை கிடைக்கணும். அதுதான் ஞானம். அது குருஜி உங்களுக்கு கொடுப்பார், அந்த வழியை கொடுப்பார். So have a great day, enjoy, we are all protected always. நிமிர்ந்த நெஞ்சமும் நேர்கொண்ட பார்வை, அதுதான் முக்கியம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் மெய்ப்படல் வேண்டும். மகாகவி பாரதி, சித்த புருஷன் சொன்ன அதுதான் உண்மை. அது போல நம்ம எல்லாருமே we are all gods. கடவுள் தனியா எங்கேயும் இல்லை, நம்ம தான் கடவுள். அந்த கடவுள் தன்மையை வெளிக்கொண்டு வரும், அதுதான் மனதில் பிற. அது பல வகுப்பில் பேசிருக்கு. ஔவைய பிராட்டி பாடலை படிச்சேன், உங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுல மகா கணபதி எந்த கோயில போதாலும் முன்னுமேல தலையில் முன்ன கூட்டு போட்டுக்கோங்க, பணிவு அப்பதான் வரும். எனக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது உள்ளகள் போட்டுட்டு வணங்கிட்டு போங்க, தானும் நல்லது நடக்குதா இல்லையா சேலஞ்ச். This is very very important. Okay, thank you for the patient listening. Thank you for the opportunity. Life is love, life is joy, life is enthusiasm. ஜோரா இருப்போம், ஆனந்தமா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், அன்பை கொடுப்போம். அன்கண்டிஷனல் லவ், நெவர் பி ஜட்ஜ்மெண்டல் அபௌட் எனிதிங். ஏய் என்னை பத்தி யோசிக்கவே எனக்கு நேரம் இல்லை, உன்னை பத்தி யோசிச்சு நான் ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவானே. எவரிபடி இஸ் யூனிக். உனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு, எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. இந்த வாழ்க்கையில ஒருத்தர் சந்திச்சுக்கிறோம். என்னால முடிஞ்ச நல்லது பண்றேன், நல்லது நினைக்கிறேன், நல்லது சொல்றேன். கேட்டா கேளு, கேட்காட்டி யுவர் சாய்ஸ். கீப் மூவிங். லைஃப் இஸ் a journey. Life is nothing but a sequence of experiences. வெங்காயம் இந்த லைஃப். வெங்காயம் பெருசா தெரியும், இவ்வளவு பெரிய வெங்காயமான்ட்டு குறிச்சிட்டே போங்க, உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். That is exactly the life is. It is the experience that you gain. When you gain the experience, if it gives you joy, share it with others. If it gives you kind of a turmoil and grief, challenge, take it as a challenge and face it. What lesson am I learning from this? அந்த பாடங்களை கத்துங்க, கூடவே குருஜி இருப்பார், நம்மளை காப்பார். இட்ஸ் a word from ஜெய் குருதேவ். Have a great day. குருதேவ் குருஜி. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ். Thank you குருஜி. ஜெய் குருதேவ்.